ஐயா வணக்கம். எங்கள் ஊர் விழுப்புரம் மாவட்டம் கிடாறு செல்லங்கப்பம். ரெண்டும் ஒரு எல்லை தான். ஆனால் நான் கிடாரில் தான் வாடகை வீட்டில் இருக்கேன். 35 வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கேன். கிடாறு செல்லங்கப்பம் 2 ஊர்லேயுமே புறம்போக்கு நிறைய இடம் இருக்குது. எல்லோரும் மடக்கி வச்சுருக்குறாங்க. அவங்கவுங்க மடக்கி மாட்டு கொட்டா அது இதுன்னு சும்மா மடக்கி வேலி போட்டு வச்சுன்னு இருக்கிறாங்க. அங்கங்கே கோயில் கட்டி வச்சுருக்குறாங்க. தேவையில்லாத இடத்தெல்லாம் ஊரில் இருந்துன்னு இடத்த மடக்கி கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க. ஊர் பூரா கோயிலுன்னு இருந்தால் இல்லாதவங்க எங்கே போகிறது? வீடு வாசல் இல்லாதவங்க. ஐயா, நீங்கள் யார் ஜெயிச்சு வரீங்களோ இடத்தெல்லாம் பார்த்து கொஞ்சம் வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த ஊர்லேயே வாடகை இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஒரு 100 பேருக்கு மேலே வாடகை இருக்கிறோம் சொந்த ஊர்லேயே. அதனால் இந்த சொந்த ஊரில் வாடகை இருக்கிறவங்களுக்கு ஐயா, நீங்கள் இந்த புறம்போக்கு எங்கெங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து ஆளுக்கு ஒரு 2 செண்டு எங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஏன்னா ஒரு கூரை கொட்டாவது போட்டுக்கின்னு இருப்போம். உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் ஐயா. எங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க. நீங்கள் யார் ஜெயிச்சு வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பதிவு ஐயா. நீங்கள் ஏதாவது எங்களுக்கு வீடு வாடகை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பார்த்து எங்கள் ஆளுக்கு 2 செண்டு பட்டா போட்டு கொடுங்க. இந்த பதிவு பார்க்குறவங்க ஐயா, நீங்கள் தான் உதவி பண்ணணும். வேறு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. நீங்கள் மனசு வச்சா உதவி பண்ணலாம் ஐயா. நாங்கள் வாடகை வீட்டில் சாவுங்காலத்தில் வாடகை வீட்டில் இருக்க முடியாது. இப்போ சம்பாதிக்கிற வரைக்கும் கை கால் சம்பாதிக்கிற வரைக்கும் வாடகை கொடுக்கலாம். முடியாத காலத்தில் வாடகை கொடுக்க முடியாது ஐயா. நான் ஆம்பளை இல்லாதவ, என் சொந்த பந்தம் யாரும் கிடையாது. நான் தனிமையில் கிடக்கிறேன். நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். முடிகிற வரைக்கும் சம்பாரித்து வாடகை கொடுப்பேன், சாப்பிடுவேன். முடியாத காலத்தில் நான் எப்படி ஐயா வாடகை கொடுக்க முடியும்? அதனால் நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா இந்த ஊரை பாருங்கள். பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு 2 செண்டு பட்டா போட்டு கொடுங்க ஐயா. உங்களுக்கு கோடி புண்ணியமாக இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் புண்ணியமாக இருக்கும் ஐயா. நீங்கள் தான் உதவி பண்ணணும். வணக்கம் ஐயா. பாய்.